ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் என்னுடைய கஸ்டமருக்குள்ள ப்ளவுஸு. இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது. இதை நான் வந்து எப்படி சீக்கிரமாக கட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் நான் எப்படி வந்து கரெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கவுங்களத தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். எப்போவுமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் நமக்கு. சில முக்கால்வாசி ஞாபகம் வச்சுருப்போம். திடீர்னு வந்து ஆர்டர் நிறைய வர்றப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குழப்பம் வரும். அதனால் அவங்கவுங்களத தனித்தனியாக ஃபஸ்ட்டு நான் எடுத்து இப்படி வச்சுருவேன். வச்சுட்டு அயன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் நான் அயன் பண்ணி இப்போ உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து அயனிங் தான். அப்போ தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறாது. சரிங்களா? மெஷர்மெண்ட் வந்து மாறாது. அதனால் எல்லா இதுலேயும் லைனிங்காக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், ஒரு மேல் டாப்பில் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அயன் பண்ணி அதை இப்படி எடுத்து வச்சுருவேன். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்கவுங்களத எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது அயன் பண்ணிடணும். மூணாவது ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அர்ஜெண்ட்டு, இதில் வந்து எது அர்ஜெண்ட்டு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பார்த்து அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சிடணும். இது இப்போ கஸ்டமர்து, இதையும் கொடுக்கணும். இது எங்கள் அக்காது, இது என் அம்மாது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து லைனாக வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கட்டிங்க்கு வந்து நான் இன்னொரு டிப்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அயன் பண்ணி எல்லாம் எடுத்து அர்ஜெண்ட்டு எல்லாம் பிரித்து வச்சதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நான் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமரான்னு பார்ப்பேன். ரிப்பீட்டட் கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நான் பேட்டர்ன் போட்டு வச்சுப்பேன். நியூஸ் பேப்பரில் பேட்டர்ன் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக வர்றவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கட் பண்ணி நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம எப்படிலாம் டைமை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டினியூவாக தைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு பேக் பெயின் இருக்கும், கால் வலிக்கும், டயர்டாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைமில் நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, அயன் பண்ணுறது, ரெண்டாவது கொக்கி வைக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் நான் அந்த மாதிரி எரிச்சப்படுற நேரத்தில் நான் பண்ணுற விஷயந்தான். அப்படி இல்லை அப்படின்னா தச்சு எல்லாம் வச்சுருவேன். இந்த சும்மா உட்காந்து கதை பேசுகிற நேரம் அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து கொக்கி வைப்பேன். இப்போது இதெல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமருக்கான ப்ளவுஸுன்றனால இவங்களுக்கு நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருவேன். அவங்கவுங்க பேரையும் இந்த மாதிரி பக்கத்தில், இது எங்கள் அக்கா ப்ளவுஸ், இந்த மாதிரி சிம்பிளாக பேர் எழுதி, எனக்கு தெரிகிற மாதிரி பேர் எழுதி வச்சுப்பேன். ஓகேவா? இந்த இருக்கா, இது எங்கள் அம்மா, இது இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருவேன். எங்கள் அம்மா அதுனா இப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் வச்சுருவேன். இவங்களது, இந்த ப்ளவுஸ்னால் அவங்களது. இப்படி ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸையும் நான் ஒவ்வொருத்தங்களுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுருவேன். வச்சுட்டு இப்போது லைனிங் இப்போ ஃபஸ்ட்டு இவங்களத கட் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் நவுட்டி ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம இவங்க ஒருத்தங்களத கட் பண்ண போகிறோம். அர்ஜெண்ட்டாக இருக்கவங்களத கட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்போவுமே டேப்பு, ஸ்கேலு, டிசி, சிசரு, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த நோட்டு அதுவும் எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அது ஏன் நான் சொல்கிறேன், இப்போது நான் இப்போ அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து கட் பண்ணி பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கேப் இருக்கா, இந்த கேப்பில் அவங்க ஏதாவது சப்போஸ் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இதை மட்டும் லைட்டாக குறைங்கன்னு சொன்னாங்கன்னா அதை இந்த இடத்துல நான் எழுதி வச்சுருவேன். இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கேன், நான் காட்டுறேன். இந்த இருக்கா, இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருவேன். வச்சப்போ நம்ம அவங்க ப்ளவுஸை வந்து கட் பண்ணுற டைம் நான் அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கட் பண்ணுவேன். அப்போ எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து பக்காவாக செட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ரெண்டு லைனிங்கும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ப்ளவுஸை தனியாக எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் கட் பண்ணலை, உங்களுக்கு எப்படி கட் பண்ண போகிறேன்றதை காட்ட போகிறேன். நான் கட் பண்ணிலாம் காட்டினேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இப்போது இதை நான் நல்லா அயன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மேலேயே நம்ம இன்னொன்னையும் போட்டுக்கலாம். கரெக்டாக க்ளோசிங் சைடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது க்ளோசிங் சைடு, அது ஓப்பன் சைடு. ஸோ இந்த ரெண்டு பீஸையும் நம்ம இப்படி ஒன்று மேலே ஒன்று ஃபஸ்ட்டு
போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு மேலே வந்து பேட்டர்னை வந்து இப்போ வைக்க போகிறோம். ஏன்னா தனம்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேட்டர்ன் ஒன்று ஒன்றா இப்படி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோசிங் சைடில் இதை நம்ம வந்து வைக்கணும். சரிங்களா? க்ளோசிங் சைடில் இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரியா? க்ளோசிங் சைடில் இந்த பீஸை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். கீழே வந்து ஏனாந்தானன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் வச்சு டக்குன்னு கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். உங்களுக்கு இது ரொம்ப டைம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். கட்டிங் வந்து 10 நிமிஷன்றதே அதிகம்தான் நமக்கு இப்படி பண்ணுறதுனால. கிளாத்தும் வந்து நமக்கு மிச்சமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவே வந்து இது லைனிங் ப்ளவுஸுக்கு. சரிங்களா? லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங்கை ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத்தை தனித்தனியாக ஒவ்வொரு இதோடையும் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லைனிங் வந்து மீட்டர் கணக்கு பார்த்து நம்ம கரெக்டாக வாங்குவோம். அதனால் அது ஒன்று போல் இருக்கும். ஆனால் மெயின் கிளாத்தில் வந்து ஒன்று அப் அண்ட் டவுனாக இருக்கும், ஒன்று வந்து வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அப்படி கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கண்டிப்பாக மாறும். ஸோ அதப்போ ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகும். லைனிங்னா கூட நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஆனால் வந்து மெயின் கிளாத்தை திரும்ப வாங்கவே முடியாது. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஸோ லைனிங் கட் பண்ணுறப்போ லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ லைனிங்கை ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தை ஒன்றா போடக்கூடாது. சரியா? இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சாதா ப்ளவுஸ் இந்த மாதிரி இப்போ சாதா ப்ளவுஸு லைனிங்கும் சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது 3மே சாதா ப்ளவுஸு, இது லைனிங்கு. ஸோ இதை 4யுமே நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று இதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லைனிங்கோடு நம்ம கட் பண்ணுறப்போ நம்ம தனியாக எடுத்து இந்த பீஸை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து இது மேலே வச்சு நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ இதுவே வலுவலுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸெல்லாம் நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு கட் பண்ணவே முடியாது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம தனித்தனியாக கெட்டி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த நேரம் எடுத்து உக்காந்துக்கலாம். நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் தைக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற டைமில் நமக்கு கொஞ்சம் போர், ரொம்ப கால் வலிக்கு அப்படின்னு சொல்கிற நேரம் போய் அயன் பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ். அந்த டைம் கட் பண்ணி பாருங்கள். சும்மா டிவி பார்க்குறோம், நம்ம டிவி பார்த்துட்டே தைக்கிறவங்க, பாட்டு கேட்டுகிட்டே தைக்கிறவங்க அப்படின்னா அந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இல்லை ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நல்ல காலை நீட்டி உட்காரணும் அப்படின்னு தோன்ற டைம் கொக்கி வைங்க. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டைமை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.